நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சுரைக்காய் கூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிட்டு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. எந்த ஒரு பெரிய மசாலாவும் இதில் கிடையாது. கரம் மசாலாவோ பட்டை கிராம்போ கிடையாது. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சுரைக்காய் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டானது கூட. மேலே அந்த தோலை வந்து லைட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டான சுரைக்காய், அதாவது ரொம்ப விளைஞ்ச சுரைக்காய் எடுத்திங்கன்னா மிடில் இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்படி இருக்க சுரைக்காயில் நீங்கள் மிடில் எடுக்க வேணாம். தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க. இது வந்து அரிசியாக இருக்கட்டும், ரைஸாக இருக்கட்டும், மில்லட்டாக இருக்கட்டும், திணை, சாமை, வரகு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்தும். இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இட்லி தோசைக்கும் நம்ம தேங்காய் சட்னியோட இது வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக தக்காளியோ எதுவுமே போட மாட்டோம். அரைச்சி ஊற்றுறது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவ்வளோ ஹெல்த்தியானது. நீங்கள் ஓப்பன்லேயே வேக வைக்கலாம். டைம் இருந்தால் நீங்கள் ஓப்பனில் வேக வச்சுக்கலாம். டைம் இல்லைங்கும்போது குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ சின்ன வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த ஒரு 1/4 கப் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த சுரைக்காய், அதாவது பாட்டில் கார்டுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். நீங்கள் துவரம்பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை மூடி ஒரு 3 விசில் வைக்க போகிறோம். 2 விசில்லையே நல்லா வெந்துடும். ஸோ பாருங்கள், இப்படி கொதிக்கும்போது நம்ம மூடி வச்சிடலாம். எப்போவுமே பாசிப்பருப்பும் அந்த சுரைக்காயும் பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஜென்டிலாக மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வெந்திருக்கும். இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவுமே வடிச்சிடாதீங்க. ஏன்னா இதில் தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்கும். ஜென்டிலாக மேஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து தாளித்து கொட்ட போகிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் துருவல் போடலாம். தேங்காயை அரைச்சி ஊற்றலாம் ஜீரகத்தோடு. இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நெய், கடுகு, கியூமின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் கூட இருந்தால் உடச்சி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து வதக்கணும். லைட்டாக வந்து இந்த பூண்டு ப்ரௌன் ஆகணும். அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், இதில் குழம்பு மிளகாய்த்தூளும் நான் மிளகாய்த்தூளும் போடுறேன். கொங்குநாடு கிராமத்தில் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுக்குவாங்க. இதிலே கொத்தமல்லி, நல்லெண்ணெயில் வந்து எல்லாத்தையுமே வறுத்து, வரமிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் வறுத்து பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுக்கப்புறமா வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சீசனிங் நம்ம போட்டோம்னாவே அது முடிஞ்சிடும். இதே மாதிரியே நீங்கள் வந்து பீட்ரூட், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் இதுலேயும் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ இந்த திக்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ரெசிபீஸ்க்கு மேலே இருக்கும். 5 to 10,000 ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் இருக்கும், வீடியோஸ் இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.